ஓகேங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். ஓகேவா? கீழே வர அந்த டோஸ்டரை விட்டுருங்க. இந்த விஷயம்தான். ஒன்று கீழே நீங்கள் போனீங்கன்னா இது டிசேபிள் ஆகிடும், இது டிசேபிள் ஆகிடும். சரி, இதை என்னவா பண்ணலாம்? பட்டனுக்கு டிசேபிள்டு இருக்கா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஆகுது, டிசேபிள் ஆகுது. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியோட எலமெண்ட்டை எடுத்து டிசேபிள்டுன்னு ஆட் பண்ணணும். சரி, அந்த விஷயத்துக்கு போக தேவையில்ல. ஓகே, 2 3 4 5 6வது கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வரல. இது கண்டிஷன் எழுதணும். இங்கே இருக்கிற வேல்யூ எடுத்து கண்டிஷன் எழுதணும். சரி, இங்கே சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதுமானா? இங்கே சேஞ்ச் பண்ண இங்கே டேட்டா மாறுது, இங்கே சேஞ்ச் பண்ண இங்கே மாறுது. அப்போ கண்டிப்பாக ஒரு வாட்சோட ப்ரைஸு அவனுக்கு தெரியும். ஒரு வாட்சோட ப்ரைஸு எவ்வளோ ரூபா, ஓகேங்களா? டிஸ்கவுண்ட்டு பேலன்ஸ் போக இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி காட்டு. இவ்வளோ அமௌண்ட்டு, இது டிஸ்கவுண்ட், அதை நம்ம வச்சுக்கிட்டு மைனஸ் பண்ணி காட்ட வேண்டியதான். ஓகே, நமக்கு இதெல்லாம் கூட நான் எதுவுமே சொல்லவே இல்லை. ஒரு ஐட்டமுக்கு 6 2 9 13 9 9 இங்கே வரணும். இதுவே தப்பு. இதை பக் ரிப்போர்ட்டை தூக்கி எடுத்து போட்டு ஃப்ளிப்கார்ட் இருந்து காசு வாங்கணும். 3 ஐட்டமுக்கு எவ்வளோ அமௌண்ட், ஓகேங்களா? இதை எப்படி செய்யலாம் அப்படின்றதான் இப்போ பார்க்கணும். இப்போ லேபிளில் இருக்கு, இது லேபிள். லேபிள் ஆர் லேபிள் இருக்காது, ஸ்பேனாக தான் இருக்கும். அவட பாவி, அவன் டிவ்லேயே வச்சுருக்காங்க. இங்கே தான் அது இருக்கு, ஓகேவா? சரி, நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இன்புட் டைப்பு வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டா வந்துடும். இந்த இன்புட் டைப்பு டெக்ஸ்ட்டு இதனுடைய வேல்யூ கொடுத்தா வரும். நான் சொல்கிறது புரியாமல் தான் இருக்கும். இப்போ 1ஓட வேல்யூ லேபிளுக்கு இது கவுண்ட் அப்படின்னு இதுக்கு ஒரு ஐடி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ கவுண்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் என்ன பண்ணோம்? get element by id class id name வரல, வேல்யூ வரல, இதனுடைய வேல்யூ வரல, வராது. ஏன்னா உருட்டு அந்த மாதிரி உருட்டு. இன்புட் டைப்புக்கு வேல்யூன்ற ஃபீல்டு இருக்கு, அதனால வரும். லேபிளுக்கு வேல்யூன்ற ஃபீல்டுனா கிடையாது. லேபிளோட வேல்யூ எங்க இருக்கும் அப்படின்னா இன் பிட்வீன்ல இருக்கும். இதுக்கும் இந்த லேபிள் க்ளோஸ் ஆகிறதுக்கும் பிட்வீன்ல இருக்கும். கரெக்டு தானே? ஆமா ப்ரோ. அப்ப இதனுடைய வேல்யூவை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு வந்துச்சா? டெக்ஸ்ட் கண்டென்ட் இதெல்லாம் ஃபுல்லா வருது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி கொடுத்து இது எல்லாத்தையும் டிசைன் அப்புறமா பண்ணிக்கலாம். ஒன்று அப்படின்றது இங்க வந்துச்சு. அப்ப இன்புட் டைப் டெக்ஸ்ட் லைக் இன்புட் டைப் மட்டும்தான் வேல்யூ. அப்படி வேல்யூன்ற ஃபீல்டுக்கு நீங்க வேல்யூ எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி இன்லைன் ஆர் பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆர் இன்னட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எடுத்தாச்சு, திரும்ப செட் பண்ணோம் அப்படின்னா அகைன் அதே வேலை தான். முதல்ல எடுத்துட்டேன், எடுத்துட்டு அகைன் இங்க செட் பண்றேன். எடுத்துட்டு இங்க செட் பண்றேன்.
எப்படி மாசா சாரி ஓகே ஒன்றும் கிடையாதுங்க. இந்த இன்புட் டைப்ல வேல்யூ எடுத்த மாதிரி லேபிளுக்கு ஆர் ஸ்பேனுக்கு இப்போ இந்த ஸ்பேன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வேகத்தில் போட்டு விட்டேன். இப்போ இதுக்கு ஒரு ஐடி வச்சாச்சு. ஓகே இப்போ இதனுடைய ஒரு வேலை 120 ரூபாய். ஓகேவா டோட்டல் 120 ருபீஸ்னு அப்படி இருக்கு. 120 ருபீஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே எனக்கு இதுக்கு பதிலாக ஓகேவா இதை ஆட் பண்ண எனக்கு இது மாறும். இது வந்து ஸ்டாட்டிக்காக இருந்தால் ஓகே தான். ஒன்றுன்றது 120 ரூபாய் அது இப்படியே தான் இருக்கணும். 120 ரூபாய் அப்படியே தான் இருக்கணும். நீங்கள் 2ன்னு வரும்போது இந்த இடம் மட்டும் 240 மாறணும். 240 ருபீஸ் அப்படின்னு வரும். என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு ஐடி எழுதி பிளஸ் 240 போட்டாரு. எஸ் அதேதான். 120 அதை நீங்க பண்ணிடுங்க. இந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இதுல நீங்க ரொம்ப இதுவா ஃபீல் பண்றது இந்த ருபீஸுக்கு மட்டும்தான் கொஞ்சம் இடிக்கும். அது என்னன்றத சப்போஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே வெரி குட் வி குட். அப்படி இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கவே இருக்கு நாளைக்கு கிளாஸ். ஓகே அதை சொல்லிக்கிறேன். என்ன ப்ரோ இடிக்கும் அது ருபீஸ்ன்றது ஆர்எஸ் ட்ரை பண்ணுங்க. ஓகே சரி ஓகே நீங்க கேட்டதுக்காக அதெல்லாம் ஒண்ணுமே இடிக்காதே அப்படின்ற மாதிரி அவருடைய விவாதம் இருந்ததால் அவரை பிடிச்சி வைங்கப்பா. ஆர்எஸ்எஸ் ஸ்பேன் போட்டு வெளில தூக்கிடலாம் ப்ரோ. அங்கதான் இருக்கணும். கொன்னுடும் ஒண்ணு அது அங்கதான் இருக்கணும். ஏங்க எத்தனை ஃபங்க்ஷன் படிச்சு வச்சிருக்கீங்க? பார்த்தாலே அதை எப்படி பண்ணணும்ன்றது தெரியுங்க. பயந்து ஓடாத இரு இதோ வரேன். டோட்டல் ஆமா கவுண்ட் இதனுடைய வேல்யூ 120 வச்சுக்கோ. மைனஸ் 2க்கு சாரி ஓகே வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் கிடையாது. இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இது பண்ணணும். கரெக்டா? போய் உட்காந்துருவோம். நான் அப்டேட் பண்ற வேல்யூ இந்த இடத்துல போய் நான் அப்டேட் பண்ற வேல்யூ இந்த கார்ட் வேல்யூல போய் செட் ஆகுது. ஓகேங்களா? அப்படின்னா 2னா 2ன்னு தான் இருக்க போகுது. அதை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க கொடுத்துட்டு அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வேற வேரியபிள் நேம் வாங்கி வச்சாலும் ஓகே தான். ஓகேவா? சோ இத நம்ம என்ன பண்ணலாம் ப்ரோ ஒன் மோர் டைம் சொல்லுங்க. ஓகே இப்ப இந்த கவுண்ட்ல இனிஷியலா 1ன்னு வருமா? எஸ் ப்ரோ. கவுண்ட் இல்ல சாரிங்க கார்ட் வேல்யூல இனிஷியலா 1ன்னு வரும். கரெக்ட்டா? எஸ் ப்ரோ. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடம் தான் 2ன்னு மாத்துறது. கரெக்ட்டா? கரெக்ட். மாத்திட்டு என்ன பண்றோம்னா இதுல போய் செட் பண்றோம். அப்ப இதுல என்னன்னு இருக்கும்? 2ன்னு இருக்கும். அததான் தூக்கி இந்த இடத்துல இப்ப 2ன்னு தானே இருக்கும். நான் கிளிக் பண்றது 2ன்னு தான் இருக்கும். கரெக்ட்டா? கரெக்ட். 2 × 120 420 240 ஓகேவா? கரெக்டா தான் ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ப்ரோ சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், என் ருபீஸ் ஆர்எஸ் இல்ல சொன்னா கேட்கணும் தலைவரே. ஓகே சரி நானே பண்ணிடுறேன். இப்ப டேட்டா வருது. ஓகேவா? எனக்கு அந்த ஆர்எஸ் அப்படின்றது கன்கார்டினேஷன் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு புள்ளி வச்சுண்டு இப்படி போட்டு
ஓகே சரி ஓகே இது எதுக்காக இப்போ எரர் அடிக்கும்? இது எல்லாமே என்ன டைப்? நம்பர் டைப் ஒரு நம்பர் டெக்ஸ்ட் டைப். நம்பர் இது என்ன பண்ணணும் அப்படின்னு இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இதுவா சேஞ்ச் பண்ணிக்கணும். இதுக்கு எடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்ல ப்ளஸ் சிம்பிள் போடாம டாட் வச்சு ப்ளஸ் சிம்பிள் வைக்காம நான் PHP ஓகே ஸ்பேஸ் வேணா நீங்க இங்க ஸ்பேஸ் இந்த சாரே மனசிலாயோ சரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டு எல்லா இடத்துலையும் மைனஸ் கொடுத்துட்டா ஜோடி முடிஞ்சே சார். ப்ரோ அந்த ஆர்எஸ்க்கு ஏன் மைனஸ் கொடுத்தீங்க? புரியல. இந்த ஆர்எஸ்க்கு மைனஸ் கொடுத்துட்டீங்க இல்லை அங்கே ப்ளஸ் தானே இருக்கணும். ஆமாம் சார் அதனால தான் எரர் அடிக்கிறாங்க. அதனால தான் இப்போ எரர் அடிச்சிச்சு நாட்டிய நம்பர். எப்படி இதே தாங்க இங்கேயும் பண்ணுறாங்க. 4 அப்படின்னா இது ஒரு பக், இது 4 ஐட்டம் அப்படின்னு வரணும் ஓகேங்களா. இங்கேயும் அவன் சேஞ்ச் பண்ணிடணும். அப்போ தான் 4 ஐட்டத்துக்கு இவ்வளோ ருபீஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே இதுதான் கார்ட். புரிஞ்சுதா? ஓகே. இப்போ இந்த மேக்ஸிமம் கவுண்ட்டு மினிமம் கவுண்ட்டு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த வீக் வந்து கண்டிப்பாக அசஸ்மெண்ட் இருக்கும். இதனால் ஏமாத்திட்டு இருக்கோங்க மாட்டி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பேன். ஓகே பண்ணாதவங்க 2 நாள் கிளாஸில் அலோவ் பண்ண மாட்டேன். வீடியோ ரெக்கார்டிங்கும் போட மாட்டேன். ஓகே இப்போ இது முடிஞ்சிருச்சு. சரி ஓகே இது முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் input type file. Okay. PDF. Founder Ravensteak வந்துச்சா? வந்துச்சு. Ravensteak ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் என்ன இமேஜ் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஓகே இப்போ தான் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இது எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா இந்த ஃபைல் டைப்பு ஆன் சேஞ்ச் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். இதை இப்போ நான் சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா. இப்போ சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபைல் என்ன மாதிரியான இது அப்படின்றது தெரியும். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா ஆன் சேஞ்ச் கோடிங் எழுதணும். சரி எழுதிட்டு இமேஜை எந்த டேக்ல நீங்க வியூ பண்ணுவீங்க? இமேஜை எந்த டேக்ல HTML வச்சு ஷோ பண்ணுவீங்க காட்டுவீங்க? ஹலோ ஏங்க நான் இப்ப செலக்ட் பண்ண போறது இமேஜ் தான். அது எந்த டேக்ல காட்டணும்? இமேஜ் டேக்ல காட்டலாம். இமேஜ் டேக்ல தான் ஷோ. ஓகே சரி இதுக்கு இமேஜ் இது ஒரு பியூர் ஜாவாஸ்கிரிப்ட் ஒன்று. ஜாவாஸ்கிரிப்ட் ரிப்போர்ட்டிங்னாலே ஒரு கோடிங் ஒன்று வரும். ஆன் சேஞ்ச் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அக்செப்ட் ஒன்லி இமேஜ் அப்படின்னு நீங்கள் இதை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க.
இமேஜ் இது எல்லாமே தான் வருது. அப்புறம் எதுக்கு அது? ஓ, எல்லா இதுவுமே எடுத்துட்டு வரணும். பிடிஎஃப் எல்லாமே வரும். ஆல் ஃபைல்ஸ் இருக்கு. ஓகே, கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. சரி, ஓகே. இப்போ இமேஜ் அப்படின்றது மட்டும் எடுத்துட்டு வரு. ஓகேங்களா? சரி, வந்துட்டு போகுது. இப்போ இந்த கோடோட விளக்கத்தை சொல்கிறேன். ஆன் சேஞ்ச் லோட் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு கோடிங் எழுது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வேல்யூ வந்த உடனே அந்த வேல்யூவை இதில் கொடுத்து அமிச்சிடும். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராக்ரஸ் பண்ணணும். இமேஜ்னு ஒரு டேகை நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா, வர வேல்யூவை ஷோ பண்ணுறதுக்கு இது வேணும். ஐடி ஒன்று செட் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக ஐடி அப்படின்னா, இந்த இமேஜ் டேகை ஐடி வச்சு நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறேன். லைக் இங்கே நம்ம ஐடி ப்ராசஸ் பண்ணுறோம்ல, அதே விஷயம். ஓகேங்களா? ஆன் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனை லோட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், லோடு ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இங்கே ஈவெண்ட்னா இங்கே என்ன வருதோ அதை அப்படியே இதில் ஷேர் பண்ணுறோம். ஓகே, இதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறோம். இதுவும் தேவை கிடையாது, இதுவும் தேவை கிடையாது. லோடு ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓகே, இதில் இந்த நார்மல் அவுட்புட்டை எடுக்கிறேன். ஜஸ்ட் இந்த அவுட்புட் மட்டும் எடுத்து, இப்போதைக்கு நான் இதில் எதுவும் சோர்ஸ் செட் பண்ணவே இல்லை, எஸ்ஆர்சி எதுவுமே இல்லை, சோர்ஸில் தான் நம்ம வைக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா, ஐடியை மட்டும் எடுத்து இதில் நான் வாங்கிக்கிறேன். வாங்கிக்கிட்டு ஓகே, சோர்ஸில் நான் என்ன டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டில் இந்த டார்கெட் அப்படின்றதுல கண்ட்ரோல் இந்த ஈவெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத முதல்ல காமிப்போம். ஈவெண்ட் இந்த ஈவெண்ட்ல எப்பயுமே இந்த டார்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்துல நமக்கு தேவையான எல்லாமே இருக்கும். ஓகேவா? வேல்யூனா எங்க இருக்கும் அப்படின்னா, ஈவெண்ட் டார்கெட்ல ஃபைல்ஸ், இந்த ஃபைல்ஸ்ன்ற அரேல தான் இந்த ஃபைல்ஸ்ன்றது அரேவா இருக்கும். ஓகே, இந்த அரேல தான் நமக்கு தேவையான டேட்டா இருக்கும். லாஸ்ட் மாடிஃபைடு, நேம், 6 months கோர்ஸ் பேக், சைஸ், டைப். டைப் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அதாவது இமேஜை செலக்ட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஸ்பிளிட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இமேஜ் வேலிட் இமேஜா இல்லையான்றதை நீங்கள் டாட் வச்சு எடுத்தீங்க. ஒரு சில பதர்கள் என்ன செய்யும் அப்படின்னா, resume.pdf.png அப்படின்னு தப்புடா தம்பி, சாரி. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. டாட் 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 வச்சு நம்ம ஸ்பிளிட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றேன். இந்த ஈவெண்ட்ல தான் நமக்கு தேவையான இந்த ஃபைலோட கண்டென்ட் வரும். டார்கெட் ஃபைல்ஸ் ஆஃப் 0, அதுல சோர்ஸை வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்றேன்னா, இந்த அவுட்புட்டை ஆன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த ரெண்டுமே, ஆனா எனக்கு இது எதுவுமே புரியவே இல்லை அப்படின்னா, இது எல்லாமே என்ன செய்யுது, இந்த ரெண்டே 2 லைன் என்ன செய்யுது அப்படின்னா, நமக்கு கொடுக்குற இந்த பைனரி base64 ஃபங்க்ஷனை இமேஜா ப்ரிவியூ பண்றதுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுது. எக்ஸாம்பிள், டெஸ்ட் அண்ட் மேட்ச் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த மெத்தட். ஆன்லோட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, revoke object URL அப்படின்றது ஒரு பியூர் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். What does இது ப்ரௌசர் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயத்த கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? நீங்க இந்த விஷயத்த பேசிக்கா இதை புரிஞ்சுட்டாலே போதும்.
பேசிக் என்னன்றதுன்னா ஒரு ஆன் சேஞ்சுன்னு ஒன்று எழுதணும். இதில் நம்ம எடுக்கிறத அனுப்பிவிடணும். அதை நீங்கள் ஒரு இமேஜ் டேக்ல தான் ஷோ பண்ண போறீங்க. இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணிக்கணும். இதனுடைய சோர்ஸில் தான் இந்த டேட்டாவை வைக்க போறீங்க. இதை நம்ம உட்காந்துக்கிட்டு base64 அதை இதெல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம்னா அது கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா ஆல்ரெடி இந்த லைன் வரைக்கும் ஓகே அவுட்புட் எடுத்தாச்சு. இந்த சோர்ஸ்ல இந்த கிரியேட் ஆப்ஜெக்ட் யூஆர்எல் வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என் டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்றேன். இந்த 4 லைன் கோடு தான். ஓகேவா? இப்ப ப்ரிவ்யூ வந்துருச்சு. ஹைட் வித் வேணும் அப்படின்னா நீங்க இங்க செட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம டிசைன் பண்ணிப்போம். ஓகேவா? இமேஜ் ப்ரிவ்யூ வந்துருச்சு. சரி, even.target.files இதுல தான் நம்மளுடைய ஃபைல்ஸ் வருது அப்படின்னு நான் சொல்றேன். நம்மளுடைய ஃபைல்ஸ் வந்துருச்சு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ஒன்லி பிஎன்ஜி ஜேபிஜி இந்த இமேஜ் டைப்பா இருந்தா மட்டும்தான் இது செட் ஆகும். ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது அலோட் பண்ணக்கூடாது. இதுக்கு என்ன கோடிங் எழுதணும் அப்படின்றத நான் இங்கேயே சொல்லிடுறேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப்பை வச்சு தான் ப்ராசஸ் பண்ணணும். அது என்ன பண்ணுவீங்கன்றத நீங்களே பண்ணணும்.